சென்னை நகரில் அங்கு இரவு நேரத்தில் ஒரு சிறிய அறையில் அமர்ந்திருந்த ஆரவ் தன் மொபைல் திரையில் மூழ்கியிருந்தான். அந்த சிறிய திரைக்குள்ளேயே அவனது முழு உலகமும் அடங்கிவிட்டது போல தெரிந்தது. நாள் முழுவதுமான சோர்வுக்கு பிறகு இதுவே அவனது நிம்மதியாக இருந்தது. எப்போதாவது வீடியோக்கள் பார்ப்பது, எப்போதாவது யாராவது தெரியாத நபரின் ப்ரொஃபைலை பார்த்து அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது அவனது வழக்கம். அப்போது அவனது பார்வை ஒரு ப்ரொஃபைலில் நிலைத்து நின்றது. அவனுக்கு முற்றிலும் புதியதாக தெரிந்த அந்த பெயர் லைலா. அந்த ப்ரொஃபைல் படத்தில் ஒரு பெண் இருந்தாள். முகத்தில் எளிமை, ஆனால் கண்களில் ஏதோ ஒரு ஆழமான ரகசியம். அவள் ஏதோ சொல்ல வருவது போலவும் எதையோ மறைப்பது போலவும் இருந்தது. ஆரவை கவர அந்த ஒரு பார்வை போதுமானதாக இருந்தது. அதிகம் யோசிக்காமல் அவன் அந்த ப்ரொஃபைலை பின்தொடர ஆரம்பித்தான். அதை ஏன் செய்தோம் என்று ஒருவேளை அவனுக்கே தெரிந்திருக்காது. ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவுகள் யோசிக்காமலேயே எடுக்கப்பட்டு விடுகின்றன. சிறிது நேரத்திற்கு பிறகு அவனது போனில் ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. அவளும் அவனை பின்தொடர்ந்திருந்தாள். அதை பார்த்ததும் அவனது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அந்த அறியாத தொடக்கத்தின் முதல் படி தானாகவே எடுத்து வைக்கப்பட்டது. அவன் ஒரு சிறிய செய்தியை அனுப்பினான். ஹாய். ஒரு சாதாரண வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தைக்குள் ஒரு புதிய கதையே மறைந்திருந்தது. சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு மறுமுனையிலிருந்து ஹலோ என்ற பதில் வந்தது. அதன் பிறகு என்ன? இரு அந்நியர்களுக்கிடையே உரையாடல் தொடர ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் பேச்சு மிகவும் சாதாரணமாக இருந்தது. பெயர், நாடு, வேலை, பொழுதுபோக்கு என நகர்ந்தது. ஆனால் மெல்ல மெல்ல அந்த பேச்சுக்களில் ஒரு நெருக்கம் கலக்க தொடங்கியது. இருவருக்கும் இடையே ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பிணைப்பு ஏற்கனவே இருந்தது போலவும் ஒருவரை ஒருவர் நீண்ட காலமாக தெரிந்திருந்தது போலவும் உணர்ந்தனர். லைலா ஈரானில் ஒரு நகரத்தில் வசித்து வந்தாள். அவள் ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றினாள். அவளது பேச்சு மிகவும் தெளிவானதாக இருந்தது. அவளது சொற்களில் ஒரு முதிர்ச்சி இருந்தது. அவள் அளித்த ஒவ்வொரு பதிலிலும் ஒரு நிதானம் இருந்தது. அது ஆரவை அவள் பக்கம் இழுத்து கொண்டே போனது. அதே சமயம் ஆரவ் தனது எளிமையுடனும் உண்மையுடனும் அவளிடம் பேசி வந்தான். அவனிடம் பெரிதாக காட்டிக்கொள்ள எதுவும் இல்லை. ஆனால் அவனிடம் இருந்தவை அனைத்தும் உண்மையாக இருந்தன. நாட்கள் நகரத் தொடங்கின. இப்போது அவர்களின் பேச்சு வெறும் சம்பிரதாயமாக மட்டும் இருக்கவில்லை, அதில் உணர்ச்சிகள் கலர்ந்திருந்தன. காலை பொழுது ஒருவருக்கொருவர் அனுப்பும் செய்திகளுடன் விடியும். இரவு ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே முடியும். இருவருக்கும் இடையே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் இருந்தது. ஆனால் இதயங்களுக்கு இடையிலான தூரம் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. ஆரவிற்கு இவை அனைத்தும் ஒரு கனவு போல இருந்தது. வேறொரு நாட்டு பெண் தன்னுடன் இப்படி ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவாள் என்று அவன் நினைத்து கூட பார்த்ததில்லை. லைலாவிற்கும் இது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அவள் இதற்கு முன்பு எந்த ஒரு அந்நிய நபரையும் இவ்வளவு நம்பியதில்லை. ஆனால் ஆரவின் உண்மையும் அவனது எளிமையும் அவளது உள்ளத்தை தொட்டிருந்தது. ஒரு இரவு இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென லைலா கேட்டால், நான் உன் முன்னால் இருந்தால் நீ என்ன செய்வாய்? ஆரவ் சில நொடிகள் மௌனமானான். அவன் இந்த கேள்வியை பற்றி யோசித்ததே இல்லை. பிறகு மெதுவாக பதில் சொன்னான். அநேகமாக உன்னையே பார்த்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் சில மனிதர்கள் ரசிப்பதற்காகவே இருக்கிறார்கள் என்றான். அந்த பதிலை படித்த லைலா புன்னகைத்தாள். ஆனால் அவளது கண்களில் மெல்லிய ஈரப்பதம் இருந்தது. ஒருவேளை இந்த உறவு இப்போது வெறும் பேச்சோடு மட்டும் நின்றுவிடவில்லை, அதற்கு மேல் ஏதோ ஒன்றாக மாறிவிட்டது என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்த தருணம் அதுவாக இருக்கலாம். இப்போது அவர்களின் உரையாடல்கள் இன்னும் ஆழமாக தொடங்கின. அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் பயம், கனவுகள், பலவீனங்கள் என அனைத்தையும் பகிர்ந்து கொண்டனர். அந்த தருணங்களில்தான் இருவருக்கும் இடையே காதல் பிறந்தது. எந்த ஒரு வெளிப்படையான காதலை சொல்லும் வார்த்தைகளோ பெரிய வாக்குறுதிகளோ இல்லாமல் மெல்ல மெல்ல அமைதியாக அது வளர்ந்தது. ஆனால் ஒவ்வொரு அழகான விஷயத்தோடும் ஒரு கசப்பான உண்மை கலந்திருக்கும். அந்த உண்மை என்னவென்றால், இருவரும் வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இடையே வெறும் தூரம் மட்டுமல்ல, இன்னும் பல தடைகளும் சுவர்களும் இருந்தன. அதை பற்றி அவர்கள் இதுவரை யோசிக்கவில்லை. ஒரு நாள் அவர்களின் உரையாடல் மிகவும் ஆழமான கட்டத்தில் இருந்தபோது லைலா திடீரென ஒரு விஷயத்தை சொன்னாள். அது அனைத்தையும் மாற்றிவிட்டது. நீ உண்மையிலேயே என்னை விரும்பினால் நீ இங்கு வர வேண்டும். இதை கேட்டதும் ஆரவின் கைகள் அப்படியே நின்றன. அவனது மூச்சு நின்று போனது போலிருந்தது. ஏனெனில் இது கேட்பதற்கு எவ்வளவு எளிதாக இருந்ததோ உண்மையில் அவ்வளவு கடினமானது. அவனுக்கு இது வெறும் பயணம் மட்டுமல்ல, அவனது முழு வாழ்க்கையுமே மாற்றக்கூடிய ஒரு பெரிய முடிவாகும். அன்று இரவு அவன் வெகு நேரம் தூங்காமல் விழித்திருந்தான். மொபைல் திரை அணைந்து விட்டது.
ஆனால் அவனது மூளையில் அந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டே இருந்தன. நீ இங்கு வர வேண்டும். இதே வார்த்தைகள் தான் ஆரவின் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. யாரோ ஒருவன் அவனது இதயத்திற்குள் ஒரு குரலை விட்டு சென்றது போலவும் அது ஓய மறுப்பதாகவும் இருந்தது. இரவு கழிந்தது. ஆனால் அவனது படபடப்பு குறையவில்லை. விடியற்காலை வந்தது. ஆனால் அவனது கேள்விகள் தீரவில்லை. தான் உண்மையிலேயே இவ்வளவு பெரிய முடிவை எடுக்க முடியுமா என்று அவன் மீண்டும் மீண்டும் யோசித்தான். இதுவரை நேரில் கூட பார்த்திராத ஒரு பெண்ணிற்காக தனது வீடு, தனது நகரம், தனது உலகம் என அனைத்தையும் அவனால் விட முடியுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பெரிய கேள்வி, இதுவெல்லாம் சரிதானா அல்லது வெறும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவா? அடுத்த சில நாட்களுக்கு அவனது நிலைமை மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவனால் முன்பை போல சிரிக்க முடியவில்லை. வேலையில் மனம் ஈடுபடவில்லை. ஒவ்வொரு கணமும் அதே எண்ணம் தான் அவனுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அங்கே லைலாவும் அவனது மௌனத்தை உணர்ந்தாள். அவள் பலமுறை கேட்டாள், என்னவாச்சி, நீ நலமாக இருக்கிறாயா? ஆனால் ஆரவ் ஒவ்வொரு முறையும் அதை தவிர்த்து விட்டான். ஏனென்றால் தான் எந்த பாதையில் நிற்கிறோம் என்பது அவனுக்கே புரியவில்லை. ஒரு இரவு இறுதியில் அவன் துணிச்சலை திரட்டி கொண்டு தன் தாயின் அருகில் அமர்ந்தான். அவனது தாய் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தார். எப்போதும் போல சாதாரணமான சூழல் நிலவியது. ஆனால் ஆரவின் இதயத்திலோ ஒரு பெரிய புயலை வீசிக்கொண்டிருந்தது. அவன் மெதுவாக, அம்மா, நான் உங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்றான். அம்மா அவனை பார்த்தார். அவரது முகத்தில் ஒரு பாசம் நிறைந்திருந்தது. சொல் மகனே என்றார். சில நொடிகள் அமைதிக்கு பிறகு அவன் அனைத்தையும் சொன்னான். லைலாவை பற்றி, அவர்கள் பேசிக்கொள்வதை பற்றி, தன் காதலை பற்றி. இறுதியில் தன் இதயத்தில் பாரமாக இருந்த அந்த விஷயத்தை சொன்னான். அம்மா, நான் அவளை பார்க்க செல்ல வேண்டும். அம்மா சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். இதெல்லாம் திடீரென எப்படி நடந்தது என்று அவர் புரிந்து கொள்ள முயல்வது போல இருந்தது. ஒரு தெரியாத நாடு, தெரியாத பெண், தன் மகன் அவளை பார்க்க போகிறான் என்று சொல்வது, இதையெல்லாம் கேட்பது அவருக்கு எளிதாக இருக்கவில்லை. ஆனால் ஒரு தாயின் இதயம் எப்போதும் தன் பிள்ளையின் மகிழ்ச்சியையே பார்க்கும். அவர் மெதுவாக, அந்த பெண் எந்த நாட்டைச் சேர்ந்தவள் என்று கேட்டார். இங்கேதான் ஆரவ் ஒரு பொய் சொன்னான். அவள் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்தவள் என்று கூறினான். அவன் ஏன் அப்படி சொன்னான் என்றால், ஈரான் என்று சொன்னால் ஒருவேளை அம்மா பயந்து விடுவார், போக விடாமல் தடுத்து விடுவார், அந்த வாய்ப்பு கையை விட்டு போய்விடும் என்று நினைத்தான். அம்மா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு, இதுதான் சரி என்று உனக்கு தோன்றினால் போயிட்டு வா, ஆனால் கவனமாக இரு என்றார். இதை கேட்டவுடன் ஆரவின் உள்ளத்தில் ஒரு புதிய தெம்பு பிறந்தது. இப்போது அவனிடம் ஒரு வழி இருந்தது, அனுமதி இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக தன் காதலை சென்றடையும் நம்பிக்கை இருந்தது. அடுத்த சில வாரங்களில் அவன் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கினான். பாஸ்போர்ட் எடுப்பது, விசாவிற்கு விண்ணப்பிப்பது, பணத்திற்கு ஏற்பாடு செய்வது என ஒவ்வொரு அடியும் அவனுக்கு புதியதாக இருந்தது. கடினமாக இருந்தாலும் அவனுக்குள் ஒரு விசித்திரமான வெறி இருந்தது. அது அவனை தடுத்து நிறுத்தவில்லை. ஒவ்வொரு சிறிய வெற்றியும் அவனை லைலாவிற்கு இன்னும் நெருக்கமாக கொண்டு சென்றது. இதற்கு இடையில் அவனுக்கும் லைலாவிற்கும் இடையிலான பேச்சுக்கள் இன்னும் உணர்வு பூர்வமாக மாறி இருந்தன. இப்போது அவர்கள் வெறும் பேச்சு துணையாக மட்டும் இருக்கவில்லை, ஒருவரை ஒருவர் பிரிய முடியாமல் தவித்தனர். லைலா ஒவ்வொரு நாளும் அவனிடம் கேட்பாள், நீ உண்மையிலேயே வருவாய்தானே? ஒவ்வொரு முறையும் ஆரவ் தயக்கமின்றி சொன்னான், நிச்சயமாக நான் வருவேன். ஆரவ் ஒரு பெரிய பொய்யை சொல்லிவிட்டு பயணத்தை தொடங்குகிறான். அடுத்து என்ன? இறுதியாக அவன் விமானம் ஏற வேண்டிய அந்த நாள் வந்தது. அவன் தன் தாயை ஒரு முறை பார்த்து கொண்டான். தாயின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவர் அவனை தடுக்கவில்லை. மகிழ்ச்சியாக இரு என்று மட்டும் வாழ்த்தி விடை கொடுத்தார். சென்னை விமான நிலையம் அவனுக்கு வேறொரு உலகத்தை போல இருந்தது. சுற்றிலும் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்கள், தெரியாத முகங்கள். ஆனால் அவனது இதயத்தில் ஒரே ஒரு முகம்தான் இருந்தது, லைலா. விமானத்தில் அமர்ந்த போது ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். மெதுவாக தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான், இனி பின்வாங்குவதற்கு வழியே இல்லை. மணிக்கணக்கான பயணம், பதற்றம், காத்திருப்பு. இறுதியாக விமானம் ஈரான் தலைநகரம் தெஹரான் மண்ணில் இறங்கிய போது அவனது இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. ஒவ்வொரு துடிப்பும் பல மாதங்களாக அவன் காத்திருந்த அந்த தருணத்தை நோக்கி அவனை அழைத்து சென்றது. விமான நிலையத்திற்குள் காலடி எடுத்து வைத்ததும் அவனுக்கு எல்லாமே புதியதாக தெரிந்தது. மொழி வேறு, மக்கள் வேறு, சூழல் வேறு. ஆனால் அந்த கூட்டத்திலும் அவன் ஒரே ஒரு தேடலை தான் கொண்டிருந்தான், லைலா. அங்கே லைலாவும் வந்துவிட்டாள். அவள் நீண்ட நேரத்திற்கு முன்பே விமான நிலையத்திற்கு வந்துவிட்டாள். உள்ளே வரும் ஒவ்வொரு முகத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். ஒவ்வொரு அடியிலும் அவன் தென்படுவான் என்ற எதிர்பார்ப்பு அவளிடம் இருந்தது.
ஆரவின் இதயத்தைப் போலவே அவளது இதயமும் வேகமாக அடித்து கொண்டிருந்தது. பிறகு அந்த தருணம் வந்தது. இருவரின் பார்வையும் முதல் முறையாக ஒன்றை ஒன்று சந்தித்த போது அந்த பரபரப்பான விமான நிலையத்தின் இரைச்சல்கள் அனைத்தும் ஒரு கணம் அடங்கி போனது போல இருந்தது. சுற்றிலும் நடந்து செல்லும் மனிதர்கள், அறிவிப்பு சத்தங்கள், டிராலிகளின் சத்தங்கள் என அனைத்தும் மங்களாகி போக அந்த இருவர் மட்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். பல மாத கால பேச்சுக்கள், எண்ணற்ற இரவுகளின் நினைவுகள், ஆயிரக்கணக்கான குறுஞ்செய்திகள் என அனைத்தும் அந்த ஒரு கணத்தில் அடங்கிவிட்டன. ஆனால் அந்த தருணத்துடன் ஒரு உண்மையும் வெளிப்பட்டது. அதை அவர்கள் இருவரும் இதற்கு முன்பு முழுமையாக உணர்ந்திருக்கவில்லை. ஆரவ் லைலாவை கண்டதும் சில வினாடிகள் அங்கே உறைந்து நின்றான். ஒரு கனவு நனவாவதை காண்பது போன்ற ஒரு பிரகாசம் அவனது கண்களில் இருந்தது. அவள் புகைப்படங்களில் பார்த்தது போலவே இருந்தாள். அமைதியானவளாக, அழகானவளாக. அவளது முகத்தில் ஒரு தனி ஒளி இருந்தது. சொல்லப்போனால் புகைப்படங்களை விட நேரில் அவள் இன்னும் உயிர்ப்புடன் இருந்தாள். அது ஆரவின் உள்ளத்தை தொட்டது. ஆனால் மறுபுறம் லைலாவின் முகத்தில் இருந்த உணர்வுகள் சற்று மாறுபட்டதாக இருந்தன. அவளது கண்களில் மகிழ்ச்சி இருந்தது, ஆனால் அதனுடன் ஒரு மெல்லிய வியப்பும் இருந்தது. அவள் புகைப்படத்தில் பார்த்ததற்கும் நேரில் தன் முன்னால் நிற்பதற்கும் வித்தியாசம் இருந்தது. ஆரவ் மிகவும் சாதாரணமானவனாக இருந்தான். அவனது உடை, அவனது ஆளுமை, அவனது தோற்றம் என அனைத்தும் லைலா வளர்ந்த அந்த உலகத்திலிருந்து முற்றிலும் வேறாக இருந்தது. சில நொடிகள் நீடித்த அந்த மௌனத்திற்கு பிறகு இருவரும் நேருக்கு நேர் சந்தித்து விட்டனர். ஆனால் லைலாவின் மனதில் ஒரு சிறிய தயக்கம் தெரிகிறது. சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு லைலா மெல்ல மெல்ல அவனை நோக்கி நடந்தாள். அவளது நடையில் ஒரு தயக்கம் இருந்தது, ஆனால் இதயத்தில் அதே பழைய காதல் இருந்தது. அவள் அவன் அருகில் வந்ததும் ஒரு மெல்லிய புன்னகையுடன், "நீ உண்மையிலேயே வந்துவிட்டாய்" என்றாள். ஆரவ் பதில் பேசாமல் தலையை மட்டும் அசைத்தான். அவனிடம் பேச வார்த்தைகள் இல்லை. ஏனென்றால் அவன் அந்த தருணத்தை முழுமையாக உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். லைலா கையோடு ஒரு சிறிய பூங்கொத்து கொண்டு வந்திருந்தாள். அதை அவனிடம் கொடுத்தாள். அதே கணத்தில் ஆரவ் தன் பையிலிருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்தான். அதற்குள் ஒரு சாதாரண மோதிரம் இருந்தது. அதன் விலை பெரியதாக இல்லை, ஆனால் அதற்குள் இருந்த உணர்வு எதனையும் விட பெரியதாக இருந்தது. ஆரவின் மனதில் ஏற்கனவே ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. இந்த உறவிற்கு ஒரு பெயரை சூட்டாமல் இதை தொடர அவன் விரும்பவில்லை. இதற்கு ஒரு மரியாதையையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க அவன் விரும்பினான். ஒருவேளை அந்த எண்ணத்தில் தான் அவன் இவ்வளவு தூரம் வந்திருந்தான். அவன் மெதுவாக, "உனக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் அளிக்காமல் உன்னை தொட நான் விரும்பவில்லை. நீ எப்போதும் என்னுடையவளாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்" என்றான். லைலா சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று அவள் புரிந்து கொள்ள முயல்வது போல இருந்தது. ஆனால் அவளது இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் இது ஏற்கனவே பதிந்திருந்தது. அவள் மெதுவாக தன் கையை நீட்டினாள். ஆரவ் நடுங்கும் கைகளுடன் அவளுக்கு மோதிரத்தை அணிவித்தான். அங்கே இருந்த சில மனிதர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் யாருக்கும் இது ஒரு பொருட்டாக தெரியவில்லை. ஒருவேளை காதல் என்பது எல்லா மொழிகளிலும் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்குமோ? அதன் பிறகு அவர்கள் இருவரும் விமான நிலையத்தின் ஒரு அமைதியான மூலைக்கு சென்று அமர்ந்தார்கள். இப்போது அவர்கள் நேருக்கு நேர் இருந்தனர். இடையில் எந்த திரையும் இல்லை, தூரமும் இல்லை. அந்த தருணத்தில் பேச்சுக்களை விட உணர்வுகளே அதிகமாக இருந்தன. ஆனால் இந்த உண்மையுடன் மற்றொரு உண்மையும் மெல்ல மெல்ல வெளிப்படத் தொடங்கியது. இனி வெறும் காதல் மட்டும் போதாது. சிறிது நேரத்திற்கு பிறகு லைலா சொன்னாள், "நீ என் வீட்டிற்கு வர வேண்டும், என் குடும்பத்தினரை சந்திக்க வேண்டும்." இதை கேட்டதும் ஆரவின் உள்ளத்தில் ஒரு மெல்லிய நடுக்கம் ஏற்பட்டது. உண்மையான தேர்வு இப்போதுதான் தொடங்க போகிறது என்பது அவனுக்கு தெரியும். இப்போது இது வெறும் 2 நபர்களுக்கு இடையிலான உறவு மட்டுமல்ல, இதில் குடும்பம், சமூகம் மற்றும் பல எதிர்பார்ப்புகள் இணைய போகின்றன. அடுத்த நாள் அவன் லைலாவின் வீட்டிற்கு சென்றபோது அந்த வீட்டை பார்த்ததும் அவனது கண்கள் அப்படியே நிலைத்து நின்றன. ஒரு பெரிய வீடு மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த ஒவ்வொரு பொருளும் அவன் வந்த உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. அந்த வேறுபாடு அவனை தனக்குள் சிறுமைப்படுத்தியது. லைலாவின் குடும்பத்தினர் அங்கே இருந்தனர். அவளது தந்தை, தாய், சகோதரிகள் என அனைவரது பார்வையும் ஒரே நேரத்தில் ஆரவ் மீது விழுந்தது. அவர்கள் அவனை சோதிப்பது போலவும் புரிந்து கொள்ள முயல்வது போலவும் இருந்தது. அந்த தருணத்தை கண்டுதான் ஆரவ் மிகவும் பயந்திருந்தான். ஆரம்ப கட்ட உரையாடல்கள் சாதாரணமாகவே இருந்தன. ஆனால் அந்த சாதாரண தன்மைக்கு பின்னால் பல கேள்விகள் மறைந்திருந்தன.
அவர்களின் முகத்தில் கண்ணியம் இருந்தது. ஆனால் கண்களில் தயக்கமும் குழப்பமும் தெளிவாக தெரிந்தது. அந்த நாளுக்கு பிறகு சூழலே மாறிவிட்டது. தன் குடும்பத்தினரின் எதிர்வினையை கண்டதும் லைலாவும் உள்ளுக்குள் உடைய தொடங்கினாள். அவள் ஆரவிடம், நீ ஏன் இப்படி வந்தாய்? நான் சொன்னேன் அல்லவா என்று கேட்டாள். அவளது குரலில் ஒரு புகார் இருந்தது. ஆனால் அதே சமயம் காதலும் நிறைந்திருந்தது. ஆரவ் ஹோட்டல் அறையில் அமைதியாக தனியாக அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான். தான் செய்தது சரியா இல்லையா? இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் அவனது காதல் போதுமானதா, அல்லது இதுவெல்லாம் உடைந்து போக போகும் ஒரு கனவா? அந்த அறையின் மௌனத்தில் அவனது இதயம் மெல்ல மெல்ல பாரமானது. அந்த பாரத்துடனேயே அவன் தனக்குள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டான். உண்மையிலேயே இந்த உறவு இத்துடன் முடிய போகிறதா? ஒரு வெற்று அறையில் எதிரொலிக்கும் சத்தத்தை போல இந்த கேள்வி அவனது இதயத்தில் மோதி கொண்டே இருந்தது. அந்த சிறிய ஹோட்டல் அறையின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. ஏனென்றால் அவனது மிகப்பெரிய பயம் அவனது கண் முன்னால் நின்றது. இழந்துவிடும் பயம். எவருக்காக தனது முழு உலகத்தையுமே விட்டுவிட்டு வந்தானோ அந்த மனிதரை இழந்து விடுவோமோ என்ற பயம். அவனது கையில் மொபைல் இருந்தது. திரை அடிக்கடி ஒளிர்வதும் அணைவதுமாக இருந்தது. ஆனால் அவனது பதற்றத்தை தணிக்கும் விதமாக எந்த ஒரு செய்தியும் வரவில்லை. அவன் பலமுறை தனக்குள்ளேயே கேட்டான், சில பார்வைகளுக்கும் சில முடிவுகளுக்கும் முன்னால் தோற்று போகும் அளவிற்கு தானா காதல் இவ்வளவு பலவீனமானது? அல்லது தான் அவசரப்பட்டு விட்டேனா? ஒருவேளை இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்திருக்க வேண்டுமோ? தனது சூழ்நிலையை முன்பே தெளிவாக சொல்லியிருக்க வேண்டுமோ? மறுபுறம் லைலாவும் தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள். அவளது நிலையும் மாறுபட்டதாக இல்லை. வெளியே அவள் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவளது இதயம் நொறுங்கி கொண்டிருந்தது. குடும்பத்தினரின் வார்த்தைகள் அவளது காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. இந்த சிறுவன் உனக்கு சரியானவன் அல்ல. உன் வாழ்க்கை இவனை விட மாறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் அந்த இரைச்சல்களுக்கு நடுவே ஒரு குரல் மட்டும் மிக தெளிவாக ஒலித்தது. அவளது இதயத்தின் குரல். அது ஆரவ் என்ற ஒரு பெயரை மட்டுமே உச்சரித்தது. அவள் ஜன்னல் அருகில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். விடை அங்கே எங்கேயாவது ஒளிந்திருக்கும் என்பது போல. அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீரில் பலவீனம் இல்லை. மாறாக ஒரு வைராக்கியம் மறைந்திருந்தது. அவள் மெதுவாக தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள், இந்த காதல் உண்மையானது என்றால் இதை நான் இழக்க விட மாட்டேன். 2 நாட்கள் இப்படியே கடந்தன. இருவரும் ஒருவருக்கொருவர் தூரமாக இருந்தனர். ஆனால் இதயத்தால் இன்னும் நெருக்கமானார்கள். ஒருவேளை இந்த தூரம்தான் ஒருவரை ஒருவர் இன்றி தாங்கள் முழுமையற்றவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர வைத்தது. 3வது நாள் ஆரவின் போனுக்கு ஒரு செய்தி வந்தது. இன்று மாலை வீட்டிற்கு வா. அதை பார்த்ததும் அவனது இதயம் ஒரு கணம் நின்று போனது. அது உண்மைதானா என்று நம்ப முடியாமல் அந்த செய்தியை பலமுறை வாசித்தான். ஆனால் இந்த முறை அவனிடம் பயத்தை விட உண்மையை எதிர்கொள்ளும் துணிவு அதிகமாக இருந்தது. இனி எதையும் மறைப்பதில்லை என்று அவன் முடிவு செய்தான். எது எப்படியோ அப்படியே உண்மையை சமர்ப்பிக்க துணிந்தான். மாலை நேரம். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வானம் மெல்லிய ஆரஞ்சு நிறத்தில் பூசப்பட்டிருந்தது. அந்த வீட்டின் வாசலில் ஆரவ் நின்ற போது அதே வீடுதான் முதல் முறை அவனை சிறுமைப்பட வைத்திருந்தது. ஆனால் இந்த முறை அவனது நடையில் தயக்கம் இல்லை. ஏனெனில் அவன் தன் பயத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டான். கதவு திறந்திருந்தது. இம்முறை லைலாவின் தாய் முன்னால் நின்றார். அவரது முகத்தில் முன்பு இருந்த அந்த தீவிரம் இப்போது இல்லை. மாறாக ஒரு நெருக்கம் இருந்தது. அவர் ஏதும் பேசாமல் அவனை உள்ளே வருமாறு சைகை காட்டினார். இந்த சிறிய மாற்றம் ஆரவின் மனப்பாரத்தை சற்றே குறைத்தது. உள்ளே சென்றபோது முழு குடும்பமும் அங்கே அமர்ந்திருப்பதை கண்டான். சூழல் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதியில் ஒரு ஆழம் இருந்தது. இன்று ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்பது போல தோன்றியது. லைலா சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்தாள். அவளது பார்வை ஆரவ் மீதே இருந்தது. அந்த பார்வையில் பயமும் இருந்தது. அதே சமயம் நம்பிக்கையும் இருந்தது. இன்று எல்லாம் சரியாக வேண்டும் என்று அவள் விரும்புவது போல தெரிந்தது. லைலாவின் தந்தை மெல்ல மெல்ல அவனது முன்னால் வந்தார். சில நொடிகள் அவர் ஏதும் பேசவில்லை. அவனது உள்ளத்தை புரிந்து கொள்ள முயல்வது போல அவனையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், நாங்கள் உன்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்தோம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆரவின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. ஆனால் இந்த முறை அதில் பயம் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் தொடர்ந்தார், எங்கள் மகள் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தாள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். ஏனெனில் உன்னிடம் பகட்டு இல்லை, உண்மை இருக்கிறது. இதை கேட்டதும் ஆரவின் கண்கள் கலங்கின. ஏனெனில் முதல் முறையாக யாரோ ஒருவன் அவனது உண்மையான இயல்பை அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஆனால் பேச்சு இத்துடன் முடியவில்லை. அவர் கனத்த குரலில் தொடர்ந்தார், ஆனால் வாழ்க்கை வெறும் காதலால் மட்டும் நகர்ந்து விடாது. பொறுப்புணர்வும் அவசியம்.
எங்களின் மகள் எதற்கு தகுதியானவளோ அந்த வாழ்க்கையை உன்னால் அவளுக்கு தர முடியுமா? இந்த கேள்வி நேரடியானது, உண்மையானது மற்றும் மிகவும் கடினமானது. ஆரவ் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். தன் இதயத்தை தேய்ச்சி கொண்டு எந்த பொய்யும் இன்றி சொன்னான். அநேகமாக என்னால் இப்போது அனைத்தையும் கொடுத்துவிட முடியாது. ஆனால் நான் முயற்சியை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அவளை ஒருபோதும் தனிமையில் விடமாட்டேன் என்றான். அவனது குரலில் வெறும் தன்னம்பிக்கை மட்டும் இருக்கவில்லை, அவனது குரலில் வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, உண்மையும் இருந்தது. அதுதான் அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்தது. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு லைலாவின் தந்தை ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு சொன்னார், எங்கள் மகள் உன்னுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்றால் அவளை தடுக்க எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அந்த ஒரு கணத்தில் அனைத்தும் மாறி போனது. லைலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் இம்முறை அது மகிழ்ச்சியால் வந்த கண்ணீர். அவள் ஓடி வந்து ஆரவின் முன்னால் நின்றாள். இனி எல்லாம் சரியாகிவிட்டது என்று அவள் சொல்லாமல் சொல்வது போல இருந்தது. சில நாட்களிலேயே அவர்களின் திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. ஆரவாரம் இன்றி, ஆனால் முழு மரியாதையுடன் அந்த திருமணம் நடைபெற்றது. அதில் எந்த பகட்டும் இல்லை. இரு இதயங்களின் உண்மையான சங்கமம் மட்டுமே இருந்தது. திருமணத்திற்கு பிறகு இருவரும் இந்தியாவிற்கு வந்தனர். ஆரம்பம் மிகவும் அழகாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் விடிந்தது. ஆனால் மெல்ல மெல்ல வாழ்க்கையின் யதார்த்தம் வெளிப்பட தொடங்கியது. ஆரவ் ஊரின் வெயில், கூட்டம், குறைவான வசதிகள் இவை அனைத்தும் லைலாவிற்கு எளிதாக இருக்கவில்லை. ஆனாலும் அவள் ஒருபோதும் புகார் செய்ததில்லை. ஒவ்வொரு காலையிலும் புன்னகையுடன் எழுந்து ஆரவுக்கு துணையாக நின்றாள். எந்த சூழ்நிலையிலும் இந்த உறவை காப்பாற்றுவேன் என்று அவள் தனக்குள்ளேயே உறுதி கொண்டு இருந்தது போல தெரிந்தது. ஆனால் உடலுக்கும் மனதிற்கும் என்று சில எல்லைகள் உண்டு. மெல்ல மெல்ல அவளது உடல்நிலை பாதிக்கப்பட தொடங்கியது. எப்போதும் பிரகாசமாக இருக்கும் அவளது முகம் இப்போது சோர்வாக காணப்பட்டது. ஒரு நாள் அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளுக்குள் ஏதோ ஒன்று உடைந்து கொண்டிருப்பது போல தெரிந்தது. ஆரவ் கேட்டான், என்னவாயிற்று? அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு மெதுவாக சொன்னாள், நான் களைப்படைந்து விட்டேன். அவ்வளவுதான் அவள் சொன்னது. ஆனால் அந்த 3 வார்த்தைகளுக்குள் அவளது ஒட்டுமொத்த வலியும் மறைந்திருந்தது. இது வெறும் உடல் சோர்வு மட்டுமல்ல என்பதை ஆரவ் புரிந்து கொண்டான். இப்போது ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவன் இருந்தான். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அவன் மெதுவாக சொன்னான், உனக்கு விருப்பம் என்றால் நாம் மீண்டும் ஈரானுக்கே சென்று விடலாம் என்றான். லைலா அவனை பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது. அதே சமயம் ஒரு நிம்மதியும் இருந்தது. அவன் மறுத்து விடுவானோ என்ற பயம் அவளுக்குள் இருந்திருக்கலாம். சில காலத்திற்கு பிறகு இருவரும் மீண்டும் ஈரானுக்கே சென்றனர். இம்முறை அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு முன்பை விட அதிக அன்பு நிறைந்ததாக இருந்தது. லைலாவின் தந்தை மகளை அன்புடன் பிடித்து கொண்டார். ஆரவையும் அதே அன்புடன் ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு இருந்த எல்லா இடைவெளிகளும் மறைந்து போயின. லைலா மீண்டும் தனது பணியை தொடர்ந்தாள். மெல்ல மெல்ல அவளது வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆரவும் அங்கேயே தனக்கென ஒரு புதிய பாதையை உருவாக்க தொடங்கினான். காலப்போக்கில் அனைத்தும் மாறின. ஆனால் ஒன்று மட்டும் மாறவே இல்லை. அது அவர்கள் ஒருவருக்கொருவர் அளித்த துணையாகும். ஒரு மாலை வேளையில் இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தனர். மெல்லிய காற்று வீசிக்கொண்டிருந்தது. மறையும் சூரியன் ஒரு நிம்மதியான ஒளியை பரப்பி கொண்டிருந்தது. அப்போது ஏதும் பேசாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பார்வையில் எந்த கேள்வியும் இல்லை, எந்த பயமும் இல்லை. எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற உண்மை மட்டுமே அங்கிருந்தது. ஒருவேளை இதுதான் காதலின் உண்மையான வெற்றி. இங்கே கதை முடிவடைந்து விடுவதில்லை, மாறாக இதயத்தில் என்றென்றும் நிலைத்து விடுகிறது. நண்பர்களே, இந்த கதையின் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், காதல் என்பது வெறும் சேர்ந்து வாழ்வது மட்டுமல்ல, அது புரிதல், தியாகம் மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் சரியான முடிவாகும். ஏனெனில் வெறும் பிடிவாதத்தால் மட்டும் உறவுகள் நீடிப்பதில்லை. அதை தக்க வைத்துக் கொள்ள இதயத்தோடு சேர்த்து அறிவும் தேவைப்படுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.